அப்போ ரைட் ரைட் ரைட். இப்போ யாரு? சசிகுமார். சசிகுமார். இப்போ சசிகுமார் வந்து லாக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு சுவாமியோட அனுகிரகம் என்ன அப்படின்னா, இது நான் கர்வமாலாம் சொல்லிக்கல, ஒரே ஒரு அனுகிரகம். நான் வந்து குழந்தையிலேருந்து பாடசாலையில் வேதம் படிச்சுட்டு வெளியே வந்திருக்கேன்றதுனால அந்த வேதோக்தமான நிறையா சமாச்சாரங்கள் வந்து நமக்கு தெரியும். நிறையா பூஜைகள், ஹோமங்கள், கும்பாபிஷேகங்கள் இது மாதிரியான நிறையா பர்பஸுக்கு வந்து நான் போகிறது உண்டு. அதே மாதிரி நான் வந்து அஸ்ட்ராலஜியும் கற்றுக்கிட்டு இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ணும்போது என்னுடைய லைஃப்பில் ஒரு நிறையா மிராக்கல்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். இது வந்து நான் சரி ஓகே, நம்ம என்னமோ நித்திய பிரகாரம் மந்திரம் படிக்கிறோம், நிறையா பூஜைகள் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்மளுடைய லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு நான் நினச்சது உண்டு. அந்த ஜோசியம் கற்றுக்கிட்ட ஆரம்ப காலத்தில் இது மற்றவங்களுக்கும் பலித்தம் வருதா அப்படிங்கிறத நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நிறைய பேருக்கு. ஸோ அப்படி நான் இந்த ஃபார்முலாவை மற்றவங்களுக்கு நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கும் அதில் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அது வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் வேதிக் அஸ்ட்ராலஜர் கோகுல் சர்மா அப்படின்ற மாதிரியான சில பேர் வந்து எனக்கு கொடுத்த இந்த ஒரு லைனு. ஸோ வேதத்தில் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது ஜோதிட ரீதியாக பார்த்து ரெண்டும் கம்பைன் பண்ணி நம்ம சமாச்சாரத்தை பண்ணும்போது நமக்கு வந்து அது அந்த பர்பஸ் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ இது மூலிமா